ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோல OnePlusல இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ண OnePlus Bullet Wireless Z2 இந்த ஒரு நெக் பேண்டுக்கான ஃபுல் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த நெக் பேண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோல நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸோட டாப் கார்னரில் OnePlus Bullet Wireless Z2ன்னு சொல்லி அதோட மாடல் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் அப்படியே நம்ம திருப்பி பார்த்தோம்னா அது என்ன கலரில் இருக்குதுன்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நெக் பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்லைட் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பாட்டமில் லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம நெக் பேண்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் பண்ணதையுமே எனக்கு எடுத்துனையும் நெக் பேண்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்ததான் உங்களுக்கு நான் நெக் பேண்டை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஒன் பை ஒன்னாக. அடுத்ததான் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் குட்டியாக ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் OnePlusஓட ரெட் கேபிள் கிளப் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பண்ணுறதுக்காக நெக் பேண்டை Type A to Type C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஏர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூசர் மேனுவலுமே கொடுத்துருந்தாங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரீட் பண்ணி பார்க்குறதுனா ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த நெக் பேண்டை பற்றி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட மெட்டீரியல்னு பார்க்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியும் ரப்பர் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் மேக் ஃபினிஷிங்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் லுக் எல்லாமே நல்லாவே இருக்குதுன்னே சொல்லலாம். அடுத்ததாக அந்த நெக் பேண்டோட ஒயர் குவாலிட்டி பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு குவாலிட்டியாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட ட்ரைவ் சைஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் தெரியுது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ட்ரைவ் சைஸ் வந்து 12.4 mm கொடுத்துருக்குறாங்க. அதனால் பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸில் தெரியுது. நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது 26.65 கிராம் தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் வந்து களத்தில் மாட்டியிருந்தாலுமே அந்த வெயிட்டாக இருக்கிற ஃபீலே இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் ட்ராவலிங் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பைக்கில் போகும்போது நெக் பேண்ட் யூஸ் பண்ணாலுமே சரி, உங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கிற ஃபீலிங்கே இல்லைன்னே சொல்லலாம். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து நெக் பேண்டை காதில் வச்சுருந்தாலுமே அந்த கிரிப்னஸும் நல்லா இருக்கிற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கம்ஃபர்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ரன்னிங் ஜாக்கிங் போகும்போது கூட OnePlus நெக் பேண்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டில் IP55 வாட்டர் ரெசனன்ஸ் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் தெரியாமல் இது தண்ணி பட்டுட்டாலோ, இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேர்வகிது நெக் பேண்டில் பட்டுட்டாலோ பயப்படணும்னு தேவையே கிடையாது. இந்த நெக் பேண்டை மொபைலோட பேர் பண்ணுறது வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நெக் பேண்டை எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சென்டராக இருக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் கீழே இருக்கிற மேக்னெட் வந்து டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைலில் பேர் வந்து காட்டும். ஸோ ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கணும். இதுவே நீங்கள் வந்து OnePlus மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக் பேண்டில் லாங் ப்ரெஸ் பண்ணதையுமே அதில் உங்களுக்கு இமேஜ் வந்து இன்டிமேஷன் ஆகும். ஸோ அக்செப்ட் கொடுத்து ஈஸியாக வந்து நீங்கள் OnePlus நெக் பேண்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மேக்னெட்டிங் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது உங்களுக்கு டோட்டலாக நெக் பேண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இது மூலிமா வந்து பேட்ரி ரொம்பவே சேவ் பண்ண முடியும். எப்போ வந்து நீங்கள் அதிலிருந்து ரிமூவ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு குயிக்காகவே மொபைல் மூலிமா நெக் பேண்ட் வந்து கனெக்ட் ஆயிருன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இந்த நெக் பேண்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் வந்து இருக்கும். சென்டராக இருக்கிற பட்டனை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது சாங்ஸை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அகைன் கிளிக் பண்ணும்போது பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். இது நீங்கள் ட்ரிபிள் டைம் கிளிக் பண்ணும்போது ப்ரீவியஸாக என்ன சாங்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்களோ அதே சாங்ஸை வந்து கேட்டுக்க முடியும். ஸோ சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது மொபைலில் வந்து கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து லைட் இன்டிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து மைக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைக்கை பொறுத்தளவுக்கு நான் வாய்ஸ் கால் பேசின வரையும் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த நெக் பேண்டை சார்ஜிங் பண்ணுறதுக்காக Type C சார்ஜிங் போர்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து கொடுக்குறாங்க.
ஸோ 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் 20 ஹவர்ஸ் வரையும் பேட்டரி பேக்கப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வேறு லெவல் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா 30 ஹவர்ஸ் வரையும் பேட்டரி பேக்கப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ் பண்ண வரையும் கால் பேசுகிறது, சாங்ஸ் கேட்குறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்ரி லைஃப் வந்து பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ பேட்ரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நெக் பேண்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக கேமர்ஸுக்கு வந்து இந்த நெக் பேண்ட் நல்லா இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நான் விளையாண்ட வரையும் எனக்கு லேகிங் ப்ராப்ளம் அவ்வளோக்கா இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்ததாக வந்து பேஸ் எஃபெக்ட்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பேஸ் எஃபெக்ட் எல்லாமே பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகேனா மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா இந்த ஒரு நெக் பேண்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்டோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஸ்மார்ட் மேக்னெட்டிக் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக IP55 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டுமே கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே 20 ஹவர்ஸ் வரையும் பேட்ரி பேக்கப் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே இது ஒரு வேறு லெவல் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ட்ரைவ் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. மற்றபடிக்கு அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியல. மற்றபடிக்கு எனக்கு எல்லாமே ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த நெக் பேண்டோட ப்ரைஸ் ரேட்டுன்னு பார்க்கும்போது நான் வாங்கும்போது அமேசானில் 1999க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு சொல்லி தெரியல. நான் வாங்கும்போது வந்து பிளாக் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ப்ளூ கலர் அவைலபிளாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களும் OnePlusல ஏதாச்சும் நெக் பேண்ட் வாங்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலினாலும் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணலினாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலினா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.